வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் பாடல் தான். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது, சிறுவர் சீர்திருத்த பள்ளி அதனுடைய கதவு திறக்கும். உள்ள இருந்து எம்ஜிஆர் வருவார். அப்போ வானத்துல ஒரு பறவை சிறகடிச்சு விடுதலையாகி போறது காமிப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் மனமும் அதே மாதிரி சிறகடிச்சு பறக்கிறது மாதிரியான ஒரு பாடல் காட்சி. நமக்கு மனசு சரியில்லையா, சோர்வா இருக்குதா, உடல் சோர்வு கூட ஈஸியா போக்கிடலாம். ஆனா மனசு சோர்ந்துச்சுன்னா அத குஷிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மாதிரி எம்ஜிஆர் பாடல்களை கேட்கும் போது அந்த மனசுக்கு உண்மையாகவே ஒரு டானிக் கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடியது எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட பாடல்கள். எம்ஜிஆர் அந்த பாடல்களை எல்லாம் நமக்காக எழுத வச்சார். அப்படித்தான் இந்த பாட்டுல கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த பாட்டு எழுத பாசம்ங்கிற படத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா 2 பேரும் இசையமைத்த பாட்டு. எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியாரு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த பாட்டை கேட்டாலே அது எல்லாமே ஓடி போயிடும். ஏன் அந்த பாட்டு ஆரம்பிக்கிற விதமே பாத்தீங்கன்னா, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, இயற்கை அன்னை மடியை விரிச்சிருக்கிறது எனக்காகத்தான் அப்படிங்கிறது மாதிரியான எல்லாமே பொதுவுல வந்ததுதான். நிலா, மேல கூரை ஆகாயம், கீழே பூமி, நிலவு, காற்று அத்தனையுமே இயற்கை நமக்காக படைச்சதுதான். அதுல இருந்து சிலத இது என்னுடையதுன்னு நாம வசப்படுத்திக்கிறது தான் பெரிய சிக்கலாகுதே தவிர, இயற்கை என்னமோ எல்லாத்தையும் எல்லாருக்காகவும் தான் படைச்சாங்கிறது இந்த இந்த பாட்டை கேட்கும் போது அதானே. அப்புறையே நம்ம கஷ்டப்படுறோம், மனசு கஷ்டப்படுறோம். என்னத்தை கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போறோம்? எவ்வளவுதான் நேர் வழியில பணம் சேர்த்தாலும், தவறான வழியில சேர்த்தாலும் யாராலையுமே ஒரு ஒரு தம்படி கொண்டு போக முடியாது. போகும்போது பேரோடு போகணும், பேரோடு போகலாம், அதுதான் முக்கியம். அதுக்கு எனக்கு இத்தனை இவ்வளவு இடம் இருக்கு, இவ்வளவு நகை இருக்கு, பணம் இருக்குங்கிறதெல்லாம் இல்லை. கடைசியில ஒரு மனுஷன் என்னதை கொண்டு போனா அவனுக்கு எவ்வளவு கூட்டம், எவ்வளவு மனிதர்கள் வருவார்கள் அப்படிங்கிறத பார்த்து இப்ப நம்ம இப்ப சமீப காலமா தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாம் ஐயா அவர் இறந்தப்போ பார்த்த வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அது இன்னொரு தரம் பார்ப்போம். இந்த பாட்டு, இந்த பாட்டுல பல்லவி உலகம் பிறந்தது எனக்காக. சரணம் பசு சரணம் காற்றில் தவழும் அலைகளிலே, கடலில் காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கு, நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. தப்பு பண்ணும் போதும் எங்கேயோ யாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுமே தப்பு செய்யறோம். அது புரிஞ்சா அந்த மாதிரி நடக்காது. எனக்குன்னு எல்லாத்தையும் எனக்காகவே சேர்த்து வைக்கிற எண்ணமே வராது. அதே மாதிரி எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைங்கிற எண்ணமும் வராது. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிற நேரத்துல இந்த பாட்டை கேட்டோம்னா அதுலயும் எம்ஜிஆர் ஐயா ஆடி பாடி
நடிச்சிருக்கிறத பார்த்தோம்னாக்க நமக்கு அந்த எண்ணம் இருக்கவே இருக்காது. என்ன எண்ணம்னா, எனக்கு எதுவும் இல்லைங்கிற எண்ணமும் இருக்காது. ஆஹ் நம்ம எத எதை கொண்டு போக போறோம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா வரும். எதை கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது, ஆனா விட்டுட்டு போறதுதான் அதிகம். நம்ம கொண்டு போறதை விட விட்டுட்டு போறது அதிகம். அது எது? அத கடைசியில பார்க்கலாம். இந்த பாட்டோட 2வது சரணம் வந்து தவழும் நிறமா தவழும் ரதமாம் தவழும் நிலவாம் தங்க ரதம் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். நிஜமாவே அவர் அரசாங்கம் நடத்தினார் இல்லையா? அது எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு அந்த நேரம் அவரு இருக்கும்போது. தவழும் நிலவான் தங்கரதம் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். இது 2வது சரணம். 3வது சரணத்துல பாத்தீங்கன்னா, இது கூட அவர் சொல்லிதான் நமக்கு வரும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளை என்றும் என் தெய்வம். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இப்படி நான் பாடுனதுல இந்த ஜீவனே இருந்திருக்காது. ஆனா அத வந்து எம்ஜிஆர் பாடி ஆடி நடிச்சத பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அப்புறம் அந்த விட்டுட்டு போனதுன்னு எதை விட்டுட்டு போறோம்னு சொல்றோம் பார்த்தீங்களா எம்ஜிஆர் ஐயாவை. 40 வருஷத்துக்கு பிறகு கூட, அவர் இறந்து 40 வருஷத்துக்கு பிறகு கூட அவர் விட்டுட்டு போன அவருடைய நினைவுகள் இன்னமும் வாழுதுன்னாக்கா, நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது சொத்து பத்தெல்லாம் இல்லைங்க. நல்ல மனிதன்கிற ஒரு பேர் இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரு பேர் சொல்ல வேண்டும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது இன்னொரு பாடலுடைய சரணம். ஆனா அது இந்த காலகட்டத்துக்கும் எம்ஜிஆர் மாதிரி இருந்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வர அளவுக்கு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காரு நமக்கு. அவருக்காக கவிஞர்கள் எழுதின இந்த பாடல்களை கேட்டா கண்டிப்பா நமக்கு தீய எண்ணங்களும் வராது, நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும். இதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க? அது இந்த பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு பாட்டோட சந்திக்கலாம். வரட்டுமா? வணக்கம்.